போராட்டத்தை பாருங்க. மக்களெல்லாம் கூப்பிட்டு வெயில் ஓவரா இருக்கு, இந்த ட்ரெயின்ல என்ன வசதி வேணும்னு கேட்டா ஏசி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஏசி வண்டி பீச்சில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கூட்டம் கம்மி ஆயிடுச்சு. என்னன்னு கூப்பிட்டு கேட்டா, ஏங்க டிக்கெட் என்னங்க இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருந்தா எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. சரி, இது சம்பந்தமா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நாங்க அப்படியே அங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொன்னா மலமலன்னு சொல்லியிருக்காங்க. வசதியாக தான் இருக்கு ஏசி, வேற ஒன்றும் போவதுக்கு நல்லா இருக்கு, வேற ஒன்றும் வசதியோட போகலாம். வெயிலுக்குலாம் இதுவாக இருக்குல்லங்க, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க, ஆனால் போகணும்னு நினைப்பாங்க. செங்கல்பட்டு வரலும் 110 ரூபாய்க்கு போகிறது ரொம்ப அருமையான ஸ்கீம் தான். ஆனால் ரொம்ப காலியாக தான் போகுது. அந்த பீக் ஹவர்ஸ் தான் கொஞ்சம் ஜனம் வருது, மற்றபடி வேறு எதுலையும். எல்லா கஸ்டமர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். இல்லைனா அந்த ட்ரெயின் வந்து எலைட் பீப்புள் யூஸ் பண்ணால் நார்மலாக போகிறவங்க, ரெகுலராக போகிறவங்க கஷ்டப்படுவாங்க. ரேட் தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், மற்றபடி நல்ல இதுதான். செங்கல்பட்டு வரையும் போட்டது இன்னும் நல்ல விஷயம். இந்த ட்ரெயின் வந்து எந்த டைம்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு டைம் அதே மாதிரி கூட்டமும் அவ்வளோ வர்றதே கிடையாது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டால் நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு, ட்ரெயினுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நிறைய ட்ரெயின் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏசி ட்ரெயின் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, எனக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான். இன்னொன்று எங்களுக்கு டைமிங் சரியில்லை. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 2 வேளை மட்டும் வர்றதுனால ஒன்று, அது முக்கியமாக வந்துட்டு ஆஃபீஸ் போகிற டைமில் இல்லாததுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ டைமிங் ஒன்று. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். எல்லாரும் அந்த காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. அந்த காஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ஓரளவுக்கு இதனுடைய இதுக்கும் அதுக்கும் ஒரு 400 to 500 rupees டிஃப்ரென்ஸ். ஈவன் சீசன்லேயும் சரி, டெய்லி டிக்கெட்லேயும் சரி, அவ்வளோ கம்மியாச்சுன்னா கம்யூட்டர்ஸ் கொஞ்சம் இன்னும் நிறைய வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நார்மல் ட்ரெயினில் ஏசி விடுறாங்கன்னும் போது இன்னும் அதோட காஸ்ட்டை கம்மி பண்ணால் மட்டுமே தான் வந்துட்டு ஐ திங்க் அது கவர்மெண்ட்டுக்கும் அது லாபமாக இருக்கும். நிறைய பேர் வந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கும் அது லாபமாக இருக்கும், எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.